Hi students, welcome to Magic Max Tamil. Already நான் chapter 1 chapter ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். அதே இன்னும் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் உங்களுக்கு சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என் சேனல் உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ சாப்டர் 3 பார்க்கலாம். சாப்டர் 3 என்னென்னா அல்ஜிப்ரா. ஆல்ரெடி 6th இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜிப்ரா நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்பீங்க. அதாவது அல்ஜிப்ரான்னு என்னென்னா, அதாவது வேரியபிள்ஸு கான்ஸ்டன்ட் இருக்கும், அதோட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி எழுதக்கூடியதாக அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. இப்போ x+5னா அதில் A to Z இருக்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம வேரியபிள்ஸ் சொல்வோம். வேரியபிள்ஸில் டிஃப்ரெண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ கான்ஸ்டன்ட்டுங்கிறது நம்பர்ஸ், அது சேஞ்சே ஆகாது. நெக்ஸ்ட் இடையில ப்ளஸ் சைன் மைனஸ் சைன் இருக்குல்ல, ஆப்ரேஷன்ஸ். இது மூணை கம்பைன் பண்ணி எழுதக்கூடியது அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். நமக்கு தெரியும் இது எப்படி வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக மாத்திரன்னு நீங்கள் 6th படிச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்னால் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பார் புக்கில். இங்கே பாருங்கள் XY இருக்குது. ஓகேவா? அந்த XYங்கிறது நம்மளுக்கு என்னது வேரியபிள்ஸ். இங்கே வேறு நம்பர்ஸ் மட்டும் இருக்குது. வேறு நம்பர்ஸ் மட்டும் இருந்தால் அது வேறு கான்ஸ்டன்ட். ஒரே இதில் நம்பர்ஸ் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும். சரியா? இப்போ இங்கே வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்டு. நம்பர்ஸோட அந்த லெட்டர்ஸ் இருந்துச்சு, அது எந்த லெட்டர்ஸ் இருக்கோ அதுதான் வேரியபிள்ஸ். A to Z இருக்க லெட்டர்ஸ் தான் வேரியபிள்ஸ். வேரியபிள்னால் தெரியும், A to Z இருக்கிற லெட்டர்ஸ் தான் வேரியபிள். நம்பர்ஸ்னால் தனியாக நம்பர்ஸ் மட்டும் இருக்கும், அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட். இப்போ எப்படி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டை வெர்பலாக மாற்றுறேன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, 6th நீங்கள் பார்த்தது தான். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரீகால் மட்டும் பண்ணுறேன். ஓகேவா? அல்ஜிப்ரிக் கொடுத்துருந்தா எப்படி வெர்பலாக மாற்றணும், வெர்பலை கொடுத்துருந்தா இப்படி அல்ஜிப்ரிக் மாற்றணும். இங்கே பாருங்கள் m+14 இருக்குது, இடையில அடிஷன் சைன் இருக்குது. அடிஷன் சைன் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா, இந்த சம் ஆஃப், மோர் தென், ஆடட் டு, இன்க்ரீஸ் பை, இந்த வேர்டெல்லாம் அடிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை எப்படி நான் சம் ஆஃப் யூஸ் பண்ணி ரைட் பண்ண போகிறேன். அப்படி எப்படி ரைட் பண்ணணும்னா, சம்னா அது அடிஷன் ஆட் பண்ணுறது. த சம் ஆஃப் m and n, சாரி m and 14, சம் ஆஃப் m and 14. அந்த ஒரு மாதிரி நீங்கள் ஒரு அடிஷன் எடுத்துகிட்டு அது ஒரே ஒரு வேர்டு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். சம் ஆஃப் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஆடட் டு எப்படி ரைட் பண்ணணும்னா, m is added to 14. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், m is increased by 14. இது எல்லாமே நான் ஃப்ரண்ட் டு பேக், ஸ்டார்டிங்லேருந்து எண்ட், இந்த மாதிரி தான் ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது மோர் தேன் யூஸ் பண்ணுறப்ப நம்ம எப்படி எழுதணும்னா, பேக் டு ஃப்ரண்ட் யூஸ் பண்ணுங்கள். 14 more than m, அவ்வளோதான். அடிஷன் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ரைட் பண்ணுங்கள். த சம் ஆஃப், ஆடட் டு, இன்க்ரீஸ் பைல ஸ்டார்டிங் டு எண்ட் யூஸ் பண்ணுங்கள். மோர் தென் அப்படிங்கிறத மட்டும் பேக் டு ஃப்ரண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது இப்போ வெர்பல் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம ஒரு சென்டென்ஸாக என்ன எழுத இங்கிலீஷில் ரைட் பண்ணக்கூடியதை வெர்பல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். சரி, இந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதணும். இப்போ அல்ஜிப்ரிக்னு தெரியும், ஒரு வேரியபிள் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும், இடையில மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இப்போ அடிஷனை இந்தந்த வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது சப்ராக்ஷன், இடையே சப்ராக்ஷன் வந்திருந்தால் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ ரெடியூஸ்டு அப்படிங்கிற அந்த வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ரெடியூஸ்டு பை 6, ரெடியூஸ்னா ஸ்டார்ட் டு எண்ட் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி சப்ராக்டட் ஃப்ரம், டேக்கன் அவே, லெஸ் தேன், அந்த மாதிரினா பேக் டு ஃப்ரண்ட் எப்படி எழுதலாம்னா, இப்போ சப்ராக்டட் வேர்டை நான் யூஸ் பண்ணுற பாருங்கள். 6 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் எக்ஸ். நெக்ஸ்ட் டேக்கன் அவே எப்படி எழுதலாம், அதே மாதிரி 6 இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் எக்ஸ். லெஸ் தென் எப்படி எழுதலாம், 6 லெஸ் தென் எக்ஸ். இந்த மூணுமே பேக் டு ஃப்ரண்ட் எழுதணும். ரெடியூஸ் மட்டும் ஃப்ரண்ட் டு பேக் எழுதணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாரு மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ 2p இடையில் எந்த சைனுமே இல்லைன்னா அது மல்டிப்ளிகேஷன். அது எப்படி நம்ம எழுதலாம், வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் 2 டைம் வந்திருக்கா, அப்படி எப்படி எழுதலாம், ட்வைஸ் பீன்னு எழுதலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னு எப்படி எழுதலாம், 2 times பீன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வேர்டு யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் வேர்டு யூஸ் பண்ணுறப்ப த ப்ராடக்ட் ஆஃப் 2 and பீன்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மல்டிப்ளை வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 is multiplied by p, அந்த மாதிரி எழுதலாம். இங்கே 4ல் எது வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டைம்ஸுங்கிறது ஈஸியாக இருக்குமா, நீங்கள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 2 times p அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 2p எழுதினாலும் ஒன்று தான், 2 into p எழுதினாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா டிவிஷன் பாருங்கள். டிவிஷனுக்கு ஒரே ஒரு வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், டிவைடட் பை மட்டும்தான். பட் இது எப்பயுமே பேக் டு ஃப்ரண்ட், அது சாரி ஸ்டார்டிங் டு எண்டிங் தான் எழுதணும். ஓகேவா? இப்போ 10 is divided by m, 10 is divided by m. இப்படி போட்டால் டிவிஷன் தான், இப்படி போட்டால் டிவிஷன் தான்.
ஓகே, இப்போ இடையில எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வெர்பல் எழுதுறதுன்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், இப்போ கொடுத்துருக்கிறது 2p - 5. எப்பயும் போல தான் நீங்கள் மைனஸ் வந்து எப்படி எழுதுவீங்க, நீங்கள் ஒரு சப்ராக்டட் ஃப்ரம் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா பேக் டு ஃப்ரண்ட் தானே எழுதுவீங்க. அப்போ எப்படி எழுதலாம், 5 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம், இதே இந்த மல்டிப்பிள் இருக்கா, இப்போ 2 times pன்னு எழுதலாமா. அப்போ எப்படி எழுதலாம், 5 is subtracted from 2 times p, அவ்வளோதான். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது எப்படி டிவைடட்னா நம்ம ஸ்டார்டிங் டு எண்டு தான் எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம், 7 times y is divided by 2, இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா. இது ஆல்ரெடி நீங்கள் 6th படித்தது தான், நீங்கள் மறந்துருப்பீங்க, ஒரு ரீகால் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ எப்படி அல்ஜிப்ரிக் கொடுத்தா வெர்பல் மாத்திரம் உங்களுக்கு தெரியும், வெர்பல் கொடுத்தால் ஈஸி, இது அதே மாதிரி தான். ஓகேவா. அந்த இப்போ இங்கே பாருங்கள் 10 is divided by mனா உங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங் டு எண்டு தான். அப்புறம் 10 டிவைடட் சைன் போட்டு எம் போடுங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே லெஸ் தன்னுக்குள்ள பேக் டு ஃப்ரண்ட் தான் நம்ம எழுதியிருப்போம். அப்போனா பேக்கில் என்ன இருக்குது, 2 times p. அப்போ எப்படி எழுதலாம், 2pன்னு எழுதலாம். லெஸ்னா மைனஸ், அப்புறம் 5. ஓகேவா. எந்தெந்த வேர்டு எப்படி எப்படி நம்ம இப்போ ரெடியூஸ்ட் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு யூஸ் பண்ணோமா. இப்போ நீங்கள் எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம், இப்போ எக்ஸ் இஸ் ரெடியூஸ்ட் பை 6ன்னு கொடுத்துருந்தேன், ஸ்டார்டிங் டு எண்டுவே அல்ஜிப்ரிக்கில் எழுதலாம், எக்ஸ் - 6ன்னு எழுதலாம். ஆனால் இப்போ பாருங்கள், சப்ராக்டட் ஃப்ரம் எப்படி எழுதியிருப்பீங்க, பேக் டு ஃப்ரண்ட் தானே எழுதியிருப்பீங்க. அப்புறம் எழுதுகிறப்ப சப்ராக்டட் ஃப்ரம் இங்கே தான் ஆரம்பிக்கலாம். அப்போ என்ன எழுதணும், எக்ஸ் - எக்ஸ் தான் எழுதணும். நீங்கள் எப்படி பேக் டு ஃப்ரண்ட் எழுதுனா அதே மாதிரி நீங்கள் வெர்பலை கொடுத்து அல்ஜிப்ரிக் கேட்டாலும் பேக் டு ஃப்ரண்ட் தான் எழுதணும். ஓகேவா. இது கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம 7th இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் படித்ததை ரீகால் தான் பண்ணோம். வேரியபிள், கான்ஸ்டன்ட், அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட், கன்வெர்ட் டு வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கன்வெர்ட் டு அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்டில் என்னென்னா சாப்டர் 3 அல்ஜிப்ரா தான். இப்போ இதனால் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இது என்னது 6x + 1 இது வேரியபிள்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது, இடையில ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இது என்னது அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். அப்போ அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். சரியா. இப்போ பாருங்கள், ஒரு அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் இன்னொரு நேம் என்னது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இது கொடுத்துருக்கு. இதில் எதுனா வேரியபிள், எது கான்ஸ்டன்ட் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறத வேரியபிள். ஓகேவா. இப்போ சிங்கில் தனியாக நிற்குது பார்த்தியா, நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு, இந்த நம்பர்ஸ் தான் கான்ஸ்டன்ட். ஓகேவா. இப்போ இந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கா, அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கோஃபிஷியன்ட் சொல்லுவோம். சரியா. அப்போ அது 2 நம்பர் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6x மல்டிபிள் பண்ணால் நம்ம 6x கிடைக்கும். ஓகேவா. அப்போனா நம்ம 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பேர் என்னது, கோஎஃபிஷியன்ட். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, 6. ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6. அந்த வேரியபிளுக்கு முன்னாடி தான் என்ன இருக்கும், கோஎஃபிஷியன்ட் இருக்கும். இப்போ இது இப்போ நம்ம 6th பார்த்தால வேரியபிள் கான்ஸ்டன்ட் மட்டும்தான். இப்போ 7th பார்க்க போகிறோம், என்னென்ன பார்க்க போகிறோம்னா கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்க்க போகிறோம், டேர்ம்ஸ்னால் என்ன, லைக் டேர்ம் எப்படி இருக்கும், அன்லைக் டேர்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன் 6x + 1. சரியா. இதில் வந்து இப்போ டேர்ம்ஸ்னால் என்னென்னா, அதாவது இங்கே தனியாக டேர்ம்ஸ்னால் இடையில அந்த ப்ளஸ் சைன் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கு. 6xன்னு ஒரு பார்ட்டு, 1ன்னு ஒரு பார்ட்டு. ஓகேவா. அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கு. அப்போனா இது ஒரு டேர்மு, ப்ளஸ்ஸுக்கு அடுத்து இருக்கிறது இது ஒரு டேர்ம். அப்புறம் இதில் எத்தனை டேர்ம் இருக்குது, 6xங்கிறது ஒரு டேர்மு, 1ங்கிறது ஒரு டேர்ம். அப்போ டோட்டலாக இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எத்தனை டேர்ம் இருக்குது, 2 டேர்ம் இருக்குது. எத்தனை டேர்ம் இருக்குது, 2 டேர்ம் இருக்குது. அப்புறம் இதில் எத்தனை டேர்ம் இருக்குது, 2 டேர்ம்ஸ் இருக்குது. அந்த எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த அல்ஜிப்ரிக் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான் எப்படி பிரிக்குது, 2 பார்ட்டாக பிரிக்குது. இது வந்து 6xங்கிறது ஒரு டேர்மு, 1ங்கிறது ஒரு டேர்ம். இப்போ அது இங்கே பாருங்கள், இங்கே நான் எழுதியிருக்கேன், இது எத்தனை டேர்ம் பாருங்கள், 29ங்கிறது ஒரு பார்ட்டு, 3xங்கிறது ஒரு பார்ட்டு, -5yங்கிறது ஒரு பார்ட்டு. டோட்டலாக எத்தனை டேர்ம் இருக்குது, 1 2 3. அப்போ இது எத்தனை டேர்ம் இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டால் 3 டேர்ம்ஸ் நம்ம ரைட் பண்ணணும். அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் தான் வந்து தனித்தனியாக டேர்மாக பிரிக்குது. ஓகேவா. சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் டேர்ம்ஸ்னால் என்னது, இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்க ஒரு நம்பர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ப்ளஸ்ஸு தான் என்ன பிரிண்ட் பண்ணுது, ஒரு அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டை 2 பார்ட்டாக பிரிக்குது. ஒரு இதில் ஒரே ஒரு டேர்ம் இருக்கும், ஒரு இதில் வந்து 3 டேர்ம் இருக்கலாம், 4 டேர்ம் இருக்கலாம். சரியா. அந்த ப்ளஸ் சைனை வச்சு தான் முன்னாடி பின்னாடி இருக்கிறத நம்ம டேர்மாக பிரிக்கிறோம். இப்போ அடுத்தது என்னென்னா லைக் டேர்ம்னா என்ன, அன்லைக் டேர்ம்னா என்னென்னா, இப்போ பாருங்களே, இப்போ -4x இருக்குது, இது வந்து ப்ளஸ் மைனஸ் எதுவுமே இல்லை,
ப்ளஸ் போட்டு எதாவது நம்பர் கொடுத்துருக்காங்களா? சிங்கிளாக தான் இருக்குது, ஒரே ஒரு டேர்ம் தான் இது மாதிரி. இதுவும் ஒரே ஒரு டேர்ம் தான். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ வேரியபிள் பாருங்கள், ரெண்டுமே சேம் வேரியபிளாக இருக்கா? ரெண்டுமே சேம் வேரியபிளாக இருந்தால் லைக் டேர்ம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்களே, அன்லைக் டேர்ம்னா ரெண்டுமே சேம் நம்பர் தான், ஆனால் வந்து எப்படி இருக்குது, வேரியபிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இங்கே பி இருக்குது, எக்ஸ் இருக்கா? அது சேம் வேரியபிளாக இருந்தால் அது லைக் டேர்ம், டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக இருந்துச்சுன்னா அது அன்லைக் டேர்ம். ஓகேவா? இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்கள், இது 2xன்னு இருக்குது. இங்கே இடையில ப்ளஸ் எதுவுமே கொடுக்காம எந்த நம்பருமே இல்லை, வெறும் சிம்பிளாக 2x தான் இருக்குது. அப்புறம் இது ஒரே ஒரு டேர்ம், இது ஒன் டேர்ம் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மோனோமியல்னு சொல்லலாம். சரியா? இப்போ அடுத்தது பாருங்களேன், ப்ளஸ் சைன் இருக்குது. ப்ளஸ் சைனுக்கு முன்னாடி ஒரு நம்பர், பின்னாடி ஒரு நம்பர், இப்போ ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. அப்புறம் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், டூ டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது பைனாமியல். பைனா 2ன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்களே, எல்லாமே இடையில ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அப்புறம் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், டோட்டலாக எத்தனை டேர்ம் இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்புறம் 3 டேர்ம்ஸ் இருந்தால் அது இந்த ட்ரைனாமியல் சொல்லுவோம். சரி, ட்ரைனா 3ன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், 3க்கு மேலே 1 2 3 4 3க்கு மேலே மோர் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பாலினாமியல்னு சொல்கிறோம். இது வந்து பேசிக்காக என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை மட்டும் கொடுத்துட்டு இது வந்து மோனோமியலா பைனாமியலா அந்த மாதிரி கூட கேட்கலாம். இது வந்து மோனோமியல், 2 டேர்ம் வந்து பைனாமியல், 3 டேர்ம் வந்து ட்ரைனாமியல். அது மோர் தென் 3 டேர்ம்ஸ், அதாவது 3 டேர்ம்ஸ்க்கு மேலே போயிட்டாவே அதுக்கு பேர் என்னது? பாலினாமியல். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, -5xy. சரியா? இது ஒவ்வொருத்தோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்பாங்க. இப்போ பாருங்கள், கோஎஃபிஷியன்ட்டாக அந்த வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 3 நம்பருமே 5 × x × y. இப்போ 3 நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்குது. சரி, இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம்? கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இப்போ கோஎஃபிஷியன்ட்னு என்னது? அதில் வேரியபிள்ஸ் இருக்கும், ஒரு நம்பர்ஸும் இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்ன என்ன இருக்குது? -5y. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸை விட்டுட்டு மிச்ச நம்பரை ஃபுல்லாக நம்ம அது கோஎஃபிஷியன்ட்டு எழுதணும். அப்போனா என்ன வரும்? எக்ஸோட தான் கேட்குறாங்க, பேலன்ஸ் என்ன இருக்குது? -5y. இப்போ அடுத்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? -5x. -5x தான் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அடுத்து என்ன கேட்குறாங்க? எக்ஸ்ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எக்ஸ்ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? -5. ஓகேவா? அப்புறம் இந்த பேர் நம்பராக இருக்குல்ல, இந்த நம்பருக்கு பேர் என்ன? நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். சிங்கிளாக நம்பர் மட்டும் இருக்குது, அதுக்கு எப்படி சொல்லுவோம்? நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ -xyயோட நான் இதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கேட்டால் என்ன வரும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு என்ன வரும்? -y வரும். இப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது? -x. இப்போ அது இல்லாமல் எக்ஸ்ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது? இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ்ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? எதுவுமே இல்லை, 1. அந்த மைனஸ்னால் மைனஸோட ரைட் பண்ணணும், -1. ஓகேவா? அப்போனா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா -y, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்னா -x, எக்ஸ்ஒய்யோடது கேட்டாங்கன்னா எதுவுமே இல்லைன்னா அது 1 மட்டும் எழுதக்கூடாது, மைனஸ் சைனோடு எழுதணும், -1. ஓகேவா? இப்போ இதுதான் இன்ட்ரடக்ஷன். இது பார்த்துட்டிங்கன்னா எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்னோட இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.